பிஜிடிஆர்பி தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கான 5 அருமையான டிப்ஸ். பிஜிடிஆர்பி தேர்வில் ஜெயிச்சு ஒரு அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக வேண்டிய கனவோட இருக்கீங்களா? ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு எதுவுமே தெரியலையா? என்ன படித்தாலும் மார்க் மட்டும் கூடவே மாட்டேங்கிற குழப்பமாகவும் சோர்வாகவும் உணர்றீங்களா? நிறைய பேர் படிக்கிறாங்க, ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க, ஆனால் சிலரால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுது. ஏன்? நீங்கள் கடின உழைப்பு மட்டும் போதாது, சரியான வழிகாட்டுதலோட ஸ்மார்ட் ஒர்க் தான் மிக மிக அவசியம். கவலைப்படாதீங்க, உங்கள் குழப்பங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவில் ஒரு தெளிவான விடையை நாம் தரப்போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பாடத்திட்டத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது சிலபஸ். இப்போ பாடத்திட்டமே உங்கள் பைபிள். சிலபஸை நம்ம கரைச்சி குடிச்சிருக்கணும். பலரும் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, கிடைக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு போதலை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுறது. இப்போ குருட்டுத்தனமாக அந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது. ஸோ நம்ம எல்லாருக்குமே டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ் இருக்குன்றது தெரியும். அதில் ரெஃபரன்சஸ் எதில் இருந்து நம்ம படிக்கணுன்றதையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து டீட்டெயில்டாக நம்ம படித்தாலுமே போதுமானது. இந்த தப்பை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. என்ன, கிடைக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, 2-3 இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிடுறது, 2-3 இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியலை கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு படித்தாலும் ஒரு சிங்கிள் டாப்பிக்கில் நிறைய புது புது விஷயங்கள் வரதான் போகுது. ஓகே, ஸோ அதனால் அதை போட்டு குழப்பிக்காமல் நம்ம சிலபஸுக்கு என்ன தேவை, எவ்வளோ படித்தா போதும், சரியா சார், இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இவ்வளோ படித்தா போதும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நம்ம கையிலேயே இருக்கு ஒரு பிரம்மஸ்தரம். ஓகே, அது என்ன அப்படின்னா உங்களுடைய சிலபஸ் மேப். சிலபஸ் மேப் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. யூனிட் வைஸாக நம்ம சிலபஸை பிரிச்சுக்கிறோம். பாடத்திட்டத்தை சும்மா பார்த்தா போதாது, அதை ஆழமாக பகுப்பாய்வு செய்யணும். முதல்ல உங்கள் பாடத்திட்டத்தை யூனிட் வைஸாக பிரிங்க. ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது. அப்போது ஒட்டு மொத்தமாக 110 மார்க் தான் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க, மேஜரில் இருந்து மட்டும். எஜுகேஷனல் சைக்காலஜி 30 மார்க்ஸ், ஜிகே 10 மார்க்ஸ். இப்போது 150 மார்க்ஸில் 110 தான் இதில் வரப்போகுது. அப்போது நம்ம பலரும் பண்ணுற தப்பு, இந்த 110 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 30 எஜுகேஷனல் சைக்காலஜியை நம்ம பார்க்கறது இல்லை. ஜிகேவை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் இருந்தாலுமே போதுமானது. ஆனால் எஜுகேஷனல் சைக்காலஜியில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுதான் உங்களை கட் ஆஃபுக்கு எலிஜிபிளான மார்க்ஸுக்கு உங்களை தள்ள போகிறது, சரியா? அப்போது ஒரு டைம் இப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒரு யூனிட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அதை விட்டுட்டார். ஆனால் அந்த யூனிட்லேருந்து மிக மிக எளிமையான கேள்விகள் அந்த டைமில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போது அவரால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. அப்போது டோன்ட் ஒமிட் எனி யூனிட்ஸ் வித்தவுட் ஈவன் டச்சிங். அப்போது அதை பற்றின ஒரு அவுட்லைன் ஐடியாவே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை நீங்கள் நகர்த்தக்கூடாது. ஓகே, அடுத்தது கொஸ்டின் பேப்பர்ஸ். இப்போது பழைய கேள்வித்தாள்களில் தான் நம்மளுடைய பிரம்மஸ்தரம். இப்போது பழைய கொஷின் பேப்பர்ஸை நம்ம எடுத்துக்கணும். சார், சிலபஸ் தான் மாறிடுச்சே சார், அதே பேட்டர்ன் எப்படி வரும்? கேள்வி புரியுது. சிலபஸ் மாறுச்சு, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மாறுச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 100% மாறலை. மோர் ஆர்லெஸ் 40 to 45% தான் மாறுச்சு. மீதி எல்லாம் பழைய சிலபஸை தான் ரீட்டைன் ஆகிருக்கு. அப்போது நீங்கள் பாடத்திட்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி கொஷின்ஸஸ் அது எல்லாத்தையுமே எடுக்கிறது. இது வெறும் பயிற்சி மட்டும் கிடையாது, இது ஒரு போர்க்கள ஒத்திகை. முதல்ல எல்லா பாடத்தையும் படித்து முடிச்சுட்டு கடைசியாக கேள்வித்தாளை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறு. நம்ம படிக்க தொடங்கும் பொழுதே பழைய கேள்வித்தாளையும் கூடவே வச்சுருக்கணும். ஏன் தெரியுமா? முதலாவது கேள்வியின் தன்மையை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் ஒரு சப்ஜெக்டை ஆழமாக அனலைஸ் பண்ணி படிக்க முடியும். ஒரு தலைப்பை எவ்வளோ ஆழமாக படிக்கணும்,
இல்லை ஒரு தமிழில் ஒரு கவிஞரை பற்றியோ இல்லை இங்கிலீஷில் ஒரு பொயட்டை பற்றியோ நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் படிக்கணும்? அவருடைய பர்த்தை பற்றி படிக்கணுமா, இல்லை அவருடைய ஒர்க்ஸ் பற்றி படித்தா போதுமா, இல்லை அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறு தெரியணுமா அப்படின்றது பழைய கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். செகண்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, ஒரே கொஷினுக்கு அதிக நேரம் செலவிடுறது. ஒரு 3 மணி நேரத்தில் 150 கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க போகிறீங்க. அப்போது ஒரு கேள்விக்கு சராசரியாக 1 நிமிடம் சில வினாடிகள், இல்லை 1 நிமிடம் 20 வினாடி, 1 நிமிடம் 10 வினாடி, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்போது நம்ம வீட்டில் இருந்தே அந்த 150 மார்க்கை 3 மணி நேரத்தில் முடிக்க முடியுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 3வது, மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் டாபிக் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு 5 to 10 years ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க, அதிலிருந்து தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஹா இந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு, அப்போது இது வந்து முக்கியமான யூனிட் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிடும். அப்போது அந்த பகுதியை நீங்கள் ரொம்ப ஆழமாக படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டிப்ஸஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸஸ் வேணும், என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது முக்கியமான நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நோட்ஸ். சொந்தமாக நோட்ஸ் எடுக்கணும், ஸ்மார்ட்டாக படிக்கணும். பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் பழைய கேள்வித்தாளையும் ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஆழமாக படிக்க துவங்கும் நேரம் இது. அப்போது நோட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஏற்கனவே புக்கத்தில் இருக்கிறது தானே எல்லாமே நான் படிச்சிட்டேன், நான் ஏன் இப்போ தனியாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. காரணம் இருக்குது. புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடல் போல், அதில் உள்ள அனைத்தையும் நம்மளால் தேர்வுக்கு முன்னாடி நாள் ரிவைஸ் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் குறிப்பு எடுக்கணும். புத்தகத்தில் உள்ளதை அப்படியே நீங்கள் எழுதணுன்றது இல்லை, முக்கியமான பாயிண்ட்ஸஸ் நம்ம புக்கில் ஹைலைட்டர்ஸ் வச்சு கூட யூஸ் பண்ணியிருப்போம். சில புக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த பேஜ் ஃபுல்லாக ஹைலைட்டர்ஸாக இருக்கும். ஸோ திஸ் ஒன்ட் ஹெல்ப் அஸ் டு ரிமெம்பர் ஆர் ரீகால் எவ்ரி திங் பிஃபோர் த நைட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போது என்ன பண்ணணும், எப்படி குறிப்பு எடுக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்ட் மேப்ஸை க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய தலைப்பு, அதை மத்தியில் எழுதிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைட்டர், அதை எழுதிடுறீங்க. அதில் இருந்து கிளைகளாக அவர் பிறந்தாது, அவர் படித்தது, அவர் ஃபஸ்ட்டு எழுதின ஒர்க்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கை எழுதியிருப்பாங்க, அதை லேட்டராக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்றத ஒரு மைண்ட் மேப் நீங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்கணும். சரியா? அடுத்தது நீங்கள் ஃப்ளோ சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஒரு செயல்முறையை அல்லது ஒரு நிகழ்வை வரிசைப்படியாக போடணும். அது க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் அடுக்கணும். ஓகேவா? இப்போது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்னாக்கா ஒரு போர் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தணும். ரைட்? அப்போது ஃப்ளோ சார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது ஃப்ளாஷ் கார்ட்ஸஸ், சிறிய அட்டைகளில். ஓகேவா? இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பிஎட்டில் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் நடத்திருப்போம். இப்போ இங்கே எப்படி நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கேரி அவுட் பண்ணுறேன்னா ஸ்டிக்கி நோட்ஸ். ஓகேவா? நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னால் அப்படி இமேஜின் பண்ணோன்னா ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ அப்போது ஸ்டிக்கி நோட்ஸில் சின்னதாக நோட்ஸஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிஃபோர் எக்ஸாமினேஷன் டே அல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ ஒரு நாளைக்கு முன்னாடியோ ஆர் ஈவன் பிஃபோர் என்ட்ரிங் இன்டு த எக்ஸாம் சென்டர் லாஸ்ட்டாக நீங்கள் இப்படி ஒரு புரட்டினீங்கன்னா அதில் இருந்து பெரும்பாலும் கேள்விகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் எடுக்கும் பொழுதே நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னென்னா கீவேர்ட்ஸஸ் இல்லை சிம்பிள்ஸஸ், அப்ரிவேஷன்ஸஸ், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அப்போ முழு புத்தகத்தை நம்மளால் படிக்க முடியாது, ஆனால் 50லேருந்து ஒரு 100 பேஜஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பாயிண்ட்ஸஸை உங்களால் ரிவைஸ் பண்ணி பார்க்க முடியும். வெற்றியாளர்கள் பலரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உத்தியை தான் நிச்சயமாக பின்பற்றுவாங்க. சரி, அப்போது நம்ம வெற்றியாளர் ஆகிறதுக்கு இதை பயன்படுத்தணும். அடுத்தது நேர மேலாண்மை. ஓகேவா? நேரமே நம்மளோட பொக்கிஷம். சரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை திட்டமிடணும். இப்போது நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது டைமே பத்தலை, புது சிலபஸ் வேறு,
நோட்டிஃபிகேஷனை விட்டு ஒரு 80 டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து அவங்க வச்சுட்டாங்க. அப்போது எங்களால் என்ன பண்ண முடியல, சரியாக படிக்க முடியல, எங்களுக்கு நேரமே பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரிமெம்பர் ஒன் திங், இது அப்ளை பண்ண எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போது அவங்க எப்படி உள்ளே போகிறாங்க, அவங்க எப்படி கட் ஆஃப்குள்ளே வராங்க? இப்போ எல்லாருக்குமே இருக்கிறது 24 ஹவர்ஸ் தான். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு நீண்ட கால திட்டம், லாங் டேர்ம் பிளான். இதில் தேர்வுக்கு இன்னும் எத்தனை மாதம் இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கிடணும். பாடத்திட்டத்தில் மொத்தம் 10 யூனிட் இருக்குது, நமக்கு இருக்கிறது 80 டேஸு. அப்போது இத்தனை நாள் ஒரு யூனிட்டுக்கு அப்படின்றத நம்ம பிரிச்சுக்கணும். இது லாங் டேர்ம். அடுத்தது வீக்லி பிளான். இந்த ஒரு வாரத்தில் நான் என்னென்ன யூனிட் படிக்கணும், இல்லை என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், ஓகேவா? அந்த வீக் எண்டில் அந்த பர்டிகுலர் யூனிட்டில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கையில் இருக்கா, 5லேருந்து 10 வருஷம் கலெக்ட் பண்ணி வச்சுது, அதில் இருக்கிற கொஷின்ஸு இந்த யூனிட்லேருந்து என்னென்ன கவர் ஆகியிருக்கு, இப்போது நான் படித்ததை வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியுதா, இதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டெய்லி பிளான். இது ரொம்ப முக்கியமானது, சரியா? அப்போது இன்றைக்கி நான் யூனிட் 5ல் இருந்து 2 தலைப்பாச்சு படிக்கணும், இல்லை மேக்ஸில் ஒரு 20 சம்ஸை சால்வ் பண்ணணும், நேற்று படித்ததை விட இன்றைக்கி 30 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும், இல்லை நான் நேற்று படித்ததை இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 30 நிமிஷம் அதை நான் ரீகால் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டெய்லி பிளான் இருக்கணும். நீங்கள் பிளான் பண்ணும்போது ரொம்ப நார்மலாக இருக்கலாம், யதார்த்தமாக இருக்கலாம். உங்களால் முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சுமையை வச்சுக்கிட்டு நம்ம அங்கேயே ஸ்டக் ஆகிறத விட சின்ன சின்னதாக நம்ம படிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஆடியோ நோட்ஸஸ் கேட்கலாம், ஆடியோ புக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக இஃப் யூ ஆர் ஒர்க்கிங், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் ட்ராவல் டைமில் நீங்கள் யூ கேன் ஹியர் ஆடியோஸஸ், சரியா? இப்போது லாஸ்ட்டு டிப்பு, இது வந்து ரொம்ப முக்கியமானது, திருப்புதலே தாரக மந்திரம். அப்போது ரிவிஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். பலர் பண்ணுற தப்பு, கடைசி ஒரு மாதத்தை திருப்புதலுக்கு உதவுனா போதும் அப்படின்னு நினைப்பது தான். ஆனால் இது அறிவியல் பூர்வமாக தவறான ஒரு அணுகுமுறை. ஒரு சிறந்த திருப்புதல் உத்தி என்பது என்னென்னா, நீங்கள் படிக்க தொடங்கிய முதல் நாளிலிருந்தே, இதை தான் நம்ம ப்ரீவியஸ் பாயிண்டில் சொன்னோம். இன்றைக்கி நான் படிக்கிறேன், நெக்ஸ்ட் டே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரை நான் ரிவிஷனுக்கு ஒதுக்கணும், சரியா? இதில் அங்கே வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் லாங் டேர்ம், வீக் டேர்ம் அண்ட் டெய்லி பிளான் இந்த மாதிரி நம்ம பிரித்தோம். இங்கே அப்போ டெய்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போது டெய்லி ரிவிஷனில் 10 to 20 மினிட்ஸ், வீக்லி ரிவிஷன் 2 to 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக நம்ம ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். அப்போது மாதாந்திர திருப்புதலில் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி 2 நாட்களில் அந்த மாதம் ஃபுல்லாக படித்ததை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம திருப்பி பார்த்தே ஆகணும், சரி? திருப்புதல்ன்றது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். உங்கள் நோட்ஸை நீங்களே வந்து திரும்பி ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது யூ வில் கெட் கிளாரிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜிடிஆர்பி தேர்வு என்பது ஒரு மாரத்தான், ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லை ஓடி முடிக்கிறது. இதுக்கு தொடர்ச்சியும் பொறுமையும் சரியான யுக்தியும் இருந்துச்சு அப்படின்னா உங்களை வெற்றிக்கு அழுத்தி செல்லும். இந்த ஒரு 5 டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மேலும் உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான ஒரு வீடியோஸோட எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ரிமெம்பர் பண்ணணுன்ற வீடியோவோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.